மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். மேலும் மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற 27ஆம் தேதி உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் 2 நாட்களில் தொடங்கி பின்னர் தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் பரவ வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் மே 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் மிதமான மழையும், சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக முதல் கனமழை வரையிலும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.